இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே டோரை ஓபன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சர் எல்லாம் வெளியில அனுப்புறதுக்கு பதிலா எல்லா டோரையுமே அப்படியே சீல் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விண்டோ விடாம எல்லா விண்டோலயுமே ஸ்டீல் பிளேட் எல்லாம் வச்சு அப்படியே வெல்டு வச்சிருக்காங்க. அப்ப இந்த வயசானவர் மட்டும் யாருக்குமே தெரியாம அந்த ட்ரெயினுடைய ஃப்ளோர் பேனலை ஓபன் பண்ணி அந்த ட்ரெயினுக்கு அடி வழியா பூந்து வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்து பார்த்துட்டு அவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த ட்ரெயினை சுத்தி ஃபுல்லா கவரெல்லாம் போட்டுக்கிட்டு ஆர்மி சோல்ஜர்ஸ் அப்படியே சுத்தி வளைச்சிருக்காங்க. அவர் அவங்கள பார்த்து பயந்து போய் எந்திரிச்சு ஓடுவார் பாருங்க. உடனே அவங்க அவரை ஷூட் பண்ணி அப்படியே கீழே விழ வச்சிருக்காங்க. சரி அடிபட்டுச்சு, அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா அவரை திரும்ப அந்த ட்ரெயினுக்குள்ளேயே அனுப்பிட்டு கீழே சொட்டி இருந்த அவருடைய ரத்தத்துல எல்லாம் மருந்து அடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரி தடுக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய ஒரு பேசஞ்சரால கூட வெளியில வரவே முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல குவிக்கப்பட்டு அப்படியே சுத்தி வளைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கும். அது பரவிடுச்சுன்னு சொன்னா கோல்ட் ஆகி 24 மணி நேரத்துக்குள்ள இறந்து போயிடுவாங்களாம். இதுக்கு வேற ட்ரீட்மெண்டே கிடையாது. அதனால அந்த ட்ரெயினுடைய எல்லா டோரையுமே சீல் பண்ணி முடிச்ச பிறகு திரும்பவும் அந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. இந்த வைரஸ் நாடு முழுக்க பரவுறதை தடுக்கிறதுக்காக ஜெனரலுடைய பிளான் என்னன்னா, உடைஞ்சு போற நிலைமையில இருக்கக்கூடிய பழைய கேசன்ட்ரா பிரிட்ஜ் கிட்ட அந்த ட்ரெயினை கொண்டு போய் அப்படியே அதை கிராஷ் பண்ணி வைக்க போறாங்க. ஆனா இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் தெரியவே தெரியாது.